ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பூஜை ரூம் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன், எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன், என்ன திங்ஸ்லாம் இருக்குது, எதனால் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு க்ளீனிங் பார்த்திங்கன்னா, நான் வந்து மந்த்லி ட்வைஸ் இல்லைன்னா மந்த்லி ஒன்ஸ் கூட தான் நான் பண்ணுவேன். என்ன நிறைய திங்ஸ் வந்து வச்சுருக்கனால வந்து எடுத்தால் பெரிய வேலை. ஸோ அதனால் வந்து மந்த்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி பண்ணுவேன். இதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸஸ் ஆயில்ஸ், அதுக்கப்புறம் அந்த திரி, இது எல்லாமே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இதை வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, கீழே ஊற்றிட வேண்டாம். இதை வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளில் இல்லை அமாவாசைகளில் இந்த சுற்றி போடுவோம் பார்த்திங்களா, அப்போ நம்ம இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், எரிச்சிக்கலாம். இந்த ஆயிலும் நம்ம தெரியும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இல்லை நீங்கள் வாசலில் ஏற்றுற விளக்கு கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து வீடு முழுக்க வந்து சாம்பிராணி போடுவோம். அதே மாதிரி பஞ்சகாவிய விளக்கு ஏற்றுவோம் பார்த்திங்களா, அந்த விளக்குகளை கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயும் திரி போட்டு நல்லா எரிய விட்டுக்கலாம், தப்பில்லை. வெள்ளி ஜாமான் எல்லாத்தையும் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையும் வந்து ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடணுங்க. அதில் வந்து அந்த ஆயில் பிசுக்கு இருக்கக்கூடாது, மஞ்சள் குங்குமம் இருக்கக்கூடாது. நான் வந்து இப்போ உங்ககிட்ட காட்டுறது என்னென்னா, ஒரு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நமக்கு வேலை முடிஞ்சிற மாதிரி ஒரு லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறேன். எப்போவும் நான் என்ன பண்ணுவேன்னா, விபூதி ஜஸ்ட்டு விம் ஜெல் இல்லை ப்ரில் ஜெல் ஏதாவது யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு விபூதி வச்சு நீங்கள் தொடச்சாலே நீட்டாக ஆகிடும். பட் நான் வந்து ஒரு 20 டேஸ்க்கு மேலே பூஜை பாத்திரங்கள் எதுவுமே வாஷ் பண்ணல. ஸோ ரொம்ப கருப்பாக அந்த மாதிரி இருந்தனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு விம் ஜெல்லில் அந்த எண்ணெய் பிசுக்கெலாம் போகிறதுக்காக லைட்டாக வாஷ் பண்ணிக்க போகிறேன். மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு எடுத்துகிட்டு, அந்த எண்ணெய் ஆயில் பிசுக்கு இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் போகிறதுக்காக நான் வந்து ஜஸ்ட் அந்த ப்ரில் ஜெல்லில் வந்து தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில் வந்து அந்த இதை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு, இந்த ரூபெரி அப்படின்ற ஒரு லிக்விட் யூஸ் பண்ணி தான் நான் வந்து இப்போ வெள்ளி பொருள்லாம் க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே புதுசாக நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி ஆகிடும் இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணும்போது. இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனால் நிறைய பேர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணால் வெள்ளி தேய்ஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் நான் ரெகுலராக அதை பண்ணிக்க மாட்டேன். பட் என்னைக்காவது வந்து நமக்கு வேலை சட்டுன்னு முடியணும், இன்னொன்று நிறைய ஜாமான் இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கு, இல்லை அழுக்கு போகாத மாதிரி இருக்குது, ரொம்ப அழுக்கு படிஞ்சிருச்சு, இந்த மாதிரி ரொம்ப பிளாக்காக ஆகிடுச்சுன்னா நம்ம விபூதி வச்சு போட்டாலும் போகாது. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் அடுத்தடுத்து க்ளீன் பண்ணும்போது 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு கருப்படையாது. ஒரு 2 வாரத்துக்கு மேலே நான் க்ளீன் பண்ணாமல் விட்டனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நான் அந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஜஸ்ட்டு ஏதாவது ஒரு டிஷ்யூ பேப்பர், காட்டன் இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பூஜை பாத்திரங்கள் மேலே லைட்டாக தேய்க்கலாம். நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன். அந்த நுரை மாதிரி உங்களுக்கு வருது பார்த்திங்களா, அந்த நுரை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் வந்து தேய்ச்சி விட்டுட்டுருக்கேன். அதுலேயே பார்த்திங்கன்னா அந்த கருப்பு எல்லாம் போய்டும். உங்களுக்கு ஒரு ஸ்மெல்லும் வரும். அந்த ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்காது. அந்த வெள்ளி வந்து அந்த அழுக்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு ஸ்மெல் நமக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு அந்த துணி வச்சே வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். டிப் பண்ணி வந்து எல்லாத்து மேலேயும் அப்ளை பண்ணாலே போதும். அந்த லிக்விட் மேலே பட்டாலே அப்படியே மேஜிக் மாதிரி அப்படியே பளிச்சுன்னு புதுசாக எப்படி வாங்கி வச்சுருப்பீங்க வெள்ளி சாமான், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அப்படியே பளிச்சுன்னு வைக்கணும் உங்கள் பூஜை சாமான் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அண்ட் பிராஸ் ஐட்டம்ஸ்க்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த புளி, பீத்தாம்பரி, சபீனா இந்த 3 காம்பினேஷன் யூஸ் பண்ணுவேன். இல்லைன்னா வந்து வெறும் பீத்தாம்பரி வச்சு கூட க்ளீன் பண்ணிப்பேன். ஆனால் பீத்தாம்பரி ஒன்று போதும், நம்மளுடைய பூஜை பாத்திரம் எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக புதுசு மாதிரி ஆகிடும். நான் வந்து பீத்தாம்பரி ப்ளஸ் அதோட சபீனா பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதையும் சேர்த்துட்டு நம்மகிட்ட என்ன வெசல் வாஷிங் ஜெல் இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரில் ஜெல் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு தண்ணி விட்டு அதை இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் கொண்டு வந்துடுவேன். அதை அப்படியே எடுத்து ஜஸ்ட்டு கையிலே தேய்ச்சி பாருங்களேன், உங்களுக்கு அவ்வளோ இது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு ரொம்ப இந்த அழுக்காக இருக்குது அப்படின்னா நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு ஒரு தேய்ச்சிங்கனாலே அழகாக அப்படியே புதுசு மாதிரி வந்துடும். ரெகுலராக க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அப்படியே வாங்கின மாதிரியே புதுசாகவே இருக்கும்.
ஸோ அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மகிட்ட கேட்காத ஆளே இல்லை, இந்த பூஜை மனை எங்கே வாங்கினீங்கன்னு. ஆக்சுவலி இந்த மனை வந்து டிஐஒய்ங்க. ஒரு வெறும் அட்டை பாக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நான் வால்பேப்பர் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த உட்டனில் இருக்க வால்பேப்பர் மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் எனக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் வேணும், 2 ஸ்டெப்ஸ் வேணும், 4 ஸ்டெப்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு நானே கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பூஜை பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணி, பூஜை பாத்திரங்களுக்கு எப்படிலாம் மஞ்சள் குங்குமம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது எனக்கு வந்து உடனே அது காஞ்சிட்டு கீழே விழுந்துருது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். மஞ்சளோட சந்தனம், அதோட ஜவ்வாது, பன்னீர் சேர்த்துக்கோங்க. பன்னீர் விட்டு குழச்சி நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அது விழாது, அவ்வளோ சீக்கிரம் விழாது. ஒரு 3 வாரம் 4 வாரம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் கையில் பிடிச்சிட்டு விடும்போது கீழே விழுகணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொன்று, விக்கிரகங்களுக்கெலாம் பொட்டு வைக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கையில் எடுத்து வைப்போம் இல்லையா, அப்போ பார்த்திங்கன்னா குங்குமம் வைக்கும்போது அந்த மஞ்சளே தெரியாது. அதுமாரி நம்ம வைக்கும்போது அந்த ஓரத்தில் இருக்க மஞ்சள் தெரியாது, வெறும் குங்குமம் மட்டும்தான் தெரியும். அது ஒரு விதமாக அழகாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இயர்பட்ஸில் வந்து மஞ்சள் எடுத்துகிட்டு அழகாக ரவுண்டாக வச்சுட்டு அது மேலே குங்குமம் எடுத்து லைட்டாக அது மேலே நடுவில் வச்சிங்கன்னா பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம ஏதோ மஞ்சளை கையில் உருட்டி வச்சு அந்த மாதிரி வச்ச மாதிரி இருக்குது. இன்னொன்று, நம்ம வீட்டில் ஆப்வியஸாக எல்லார் வீட்லேயும் வந்து குட்டி குட்டி விக்கிரகங்கள் தான் வச்சுருப்போம். அதை நம்ம கையால் எடுத்து வைக்கும்போது பெரிய பெரிய பொட்டாக இருக்கும். இதுவே வந்து இந்த இயர்பட்ஸ் மூலமாக வைக்கும்போது அழகாக குட்டியாக அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிடுமா. அதோட இன்னொன்று என்னென்னா, நல்லா நோட் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது இந்த குங்குமம் நிறைய வேஸ்ட் ஆகும், கொட்டும். நம்ம எடுத்து வைப்போம், அது ஒரு சில துகள் மாதிரி கீழே சிந்தும். ஸோ எனக்கெலாம் நிறைய வேஸ்ட் ஆகிருக்கு. பட் இந்த இயர்பட்ஸில் வைக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க, கீழே சிந்தவே இல்லை. குங்குமம் சிந்தாமல் நம்ம வைக்கிறது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குல்ல. ஸோ அதான் நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் முருகர் ஃபோட்டோ நம்மளுடைய பூஜை ரூமில் எனக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களில் இது ஒன்று பெரிய விஷயமா இருக்குது. நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கிட்டேன். அதுலேயும் அழகாக அவங்க வச்சுருந்த பொட்டுலேயே அது மேலேயே நானும் வச்சேன். இந்த இயர்பட்ஸ் வைக்கும் போது அழகாக குட்டியாக வச்சுட்டேன். இப்போ இந்த பூஜை ரூமில் இருக்க எல்லா விக்கிரகங்களுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. விளக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ மகாலட்சுமி தயாருக்கு முன்னாடி நான் என்னென்ன வச்சுருக்கேன்றதை நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குங்குமங்க. குங்குமம், மஞ்சள் இது 2மே மங்களகரமான பொருள். அதனால் நான் மகாலட்சுமி தயார் முன்னாடி இதை வச்சுருக்க போகிறேன். விக்கிரகங்களுக்கு பக்கத்தில் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்க போகிறேன். இந்த மஞ்சளை பார்த்திங்கன்னா நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து பூஜைக்கு வந்து மஞ்சள் வைக்கிறது, இல்லை வாசலில் மஞ்சள் தடுவோம் பார்த்திங்களா, அந்த நிலைக்கதவில் அதுக்கு இந்த மஞ்சளை யூஸ் பண்ணிப்பேன். இந்த குங்குமத்தை யூஸ் பண்ணிப்பேன். இந்த குங்குமம் பார்த்திங்கன்னா ரெகுலராக நான் வந்து அதில் எடுத்து நெத்தியில் வகுடில் வைக்கிறதுக்கு, நெத்தியில் இடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் நம்ம சங்கு வீட்டில் வலம்புரி சங்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை அடியில் பச்சரிசி வச்சுட்டு அது மேலே வைக்கணும். பன்னீர் விட்டுட்டு அதில் ஏதாவது கோல்டு காயினோ இல்லை வந்து சில்வரோ போட்டு வைங்க. அந்த சங்குக்குள்ளே நம்ம போடுற பொருள் பெருகும்னு சொல்லுவாங்க. அதனால கோல்டில் நான் வந்து தாலி கொடியில் இருக்கும் பார்த்திங்களா ஒரு ரவுண்டு, அது வந்து மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு பூஜை ரூம்லேயே வச்சுருக்கேன். வேறு எங்கிட்டாவது வச்சுருந்தா கூட மிஸ் ஆகிடும். பட் பூஜை ரூமில் நம்ம அதை வந்து பக்குவமாக வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அதனால் அங்கே வச்சுருக்கேன். இன்னொன்று, அதில் நம்ம வைக்கிற பொருள் எல்லாமே டபுள் மடங்காக பெருகும்னு சொல்லுவாங்க. அண்ட் துளசி இருந்தால் அதையும் போட்டு வைங்க. நான் பூ வச்சுருக்கேன். அண்ட் இன்னொன்று, ஏலக்காய் பார்த்திங்கன்னா நமக்கு வீண் செலவு, மருத்துவ செலவு, இந்த மாதிரி தேவையில்லாத செலவுலாம் வரும் பார்த்திங்களா, அதெல்லாம் குறைக்கும். அதே மாதிரி தான் கிராம்பம். நம்மளோட நிதி நிலைமை மாறுங்க, நல்ல சக்தி வீடு தேடி வரும்னு சொல்லுவாங்க. இந்த பண பிரச்சனை இருக்காது, நம்மளை சுற்றி ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் பண்ணும் இது 2 பொருளும். அதே மாதிரி தான் பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா எந்த பொருளையுமே ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கான். நம்ம பாசிட்டிவான விஷயங்களை வந்து ஒரு வைப்ரேஷன்ஸ் அந்த இடத்துல இருக்கும்போது அதையே அப்படியே ஈர்த்து வைக்கும். அதான் பச்சை கற்பூரம் பண்ணுற வேலை. அதனால் இது எல்லாமே மகாலட்சுமிக்கு உகந்த பொருள். அதனால் அவங்கக்கிட்ட நான் வச்சு டெய்லி பூஜை பண்ணுறேன். அண்ட் காசுனாலே வந்து தாயார் தான். ஸோ அதனால் வந்து காயின்ஸும் வச்சுருக்கேன். சில்வர் காயின்ஸ் மாதிரி இருக்கும்ல, அது வைக்காமல் பித்தளை காயின்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்கேன். சில்வர் மட்டும் நம்ம பூஜை ரூமில் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இது பார்த்திங்கன்னா குட்டி வளையலுங்க. இது வந்து சிட்டி கஜ்லு அப்படின்னு சொல்லுவாங்க.
கண்ணாடி வளையல். கண்ணாடி வளையலுன்றது மங்களகரமான ஒரு பொருள். ஸோ அது குட்டி குட்டியாக வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு, மாலையாக கட்டி போடுறதுக்கு. அதுதான் அங்கே வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து தாமரை மணி. இது வந்து மாலையாக கட்டி அம்மாவுக்கு போட்டிருக்கேன் தயாரிக்கிறதுக்கு. இது வந்து தாமரை மணியும் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கக்கூடியது. அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கோமதி சக்கரம். இது பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மிகளோட ஒரு சொரூபம்னு சொல்லுவாங்க. பல புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்த பலன் கிடைக்குமா இதை வச்சு நம்ம வழிபடும்போது. அடுத்து கருப்பு சிவப்பு குன்றின்மணி. இது பார்த்திங்கன்னா 12 வகையாக கலரில் இருக்குது. பழங்காலத்துலலாம் இயற்கையாக வளரக்கூடிய தாவரத்துலேருந்து கிடைக்கும். இது பழங்குடியினர் வந்து அவங்களோட பாதுகாப்புக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க. பேய் பிசாசு இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு இதை வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தானில் அதிகமாக கிடைக்குமா கருப்பு குன்றின்மணி. கெட்ட சக்தியே அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது சோழி. இது 130 வகை இருக்காங்க. இதில் வந்து எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாஸ்து தோஷமே இருக்காது. பொதுவாக கடல்லேருந்து கிடைக்கிறது எல்லாமே மகாலட்சுமிக்கு இணையானதில்ல. ஸோ அது எல்லாமே வச்சு நான் வந்து பூஜை பண்ணுறேன். அதுக்கப்புறம் குபேர குஞ்சம். மகாலட்சுமி தயாரிக்க பிடித்தமான பொருட்கள்லாம் இதில் போட்டிருப்போம். கருப்பு சிவப்பு குன்றின்மணி 3 சேர்க்கையிலே நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பச்சரிசி நிரப்பிட்டு, அதுக்கப்புறம் 3 குன்றின்மணி, அது மேலே கொஞ்சம் பச்சரிசி போட்டுட்டு, தாமரை மணி 3 போட்டுட்டு, அப்புறம் பச்சரிசி போட்டுட்டு, அந்த கோமதி சக்கரம் 3 போட்டிருக்கேன். அதுக்கு மேலேயும் பச்சரிசி நிரப்பிட்டு, சோழி 3 போட்டுட்டு, அது மேலே பச்சரிசி நிரப்பி மூடிட்டு, காயின்ஸ் அது மேலே 3 வச்சுருக்கேன். ஒரே மாதிரியான காயின்ஸு. சில்வர் காயின்ஸ் மட்டும் இதில் நான் எடுத்துட்டேன். பூஜை ரூமில் வைக்கிறது இல்லை. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, சில்வர் வந்து அவாய்ட் பண்ணுங்கள், அது சனி பகவான் அது வந்து அது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குன்றனால அதை எடுத்துட்டேன். அண்ட் அன்னபூர்ணி தயார் நம்ம வீட்டில் எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்லேயோ இல்லை இந்த மாதிரி பவுல்லையோ வந்து பச்சரிசி நிரப்பிட்டு, அது மேலே நாணயம் ஒன்று வச்சுட்டு, அது மேலே தான் அன்னபூர்ணி தயாரை வைக்கணும். அதே மாதிரி அவங்க கைகள்லேருந்து எடுத்து நமக்கு அள்ளி கொடுக்குற மாதிரி ஒரு 2 அரிசி அது மேலே போட்டு வைங்க. அது வந்து நமக்கே அது வந்து அவங்க நமக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் நம்ம வந்து ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். முக்கியமாக நம்ம வீட்டில் வந்து குலதெய்வ வழிபாடு கட்டாயம் இருக்கணும். எத்தனை இஷ்ட தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு கட்டாயம் தேவை. அதில் வாசனையான பொருட்கள் சேர்த்துக்கிறோம். பன்னீர் விட்டுட்டு, மஞ்சள், குங்குமம், அதோடு வந்து ஜவ்வாது சேர்த்துட்டு, பச்சை கற்பூரம் சேர்த்துக்க போகிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு பூ வச்சு நம்ம வந்து வழிபட்டுட்டே இருக்கணும். இந்த தண்ணியை எப்போ மாற்றலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாரத்துக்கோ இல்லை 2 வாரத்துக்கோ தடவை நம்ம கட்டாயம் மாற்றணும். குலதெய்வ அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னா இவங்களை நம்ம வழிபட்டுட்டு வந்தாலே போதும். அதே மாதிரி மாதத்துக்குள்ள ஒரு தடவையாவது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அண்ட் நம்ம வந்து காமாட்சி விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ வைப்போம் இல்லையா, அப்போ வந்து வெறுமனை பிளேட்டில் வைக்காமல் பச்சரிசி நிரப்பிட்டு நாணயம் வச்சுட்டு அது மேலே தான் நம்ம வந்து கஜலட்சுமி விளக்கோ காமாட்சி விளக்கோ வைக்கணும். அதே மாதிரி வேல் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அடியில் ஒரு பிளேட்டில் பச்சரிசி நிரப்பிட்டு அது மேலே தான் நீங்கள் வேலை குத்தி வைக்கணும். வேல் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் எனக்கு நடந்துகிட்ருக்கு. என்னோடய லைஃபே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். வேல் வந்து இவ்வளோ பெருசாக வைக்கக்கூடாது, முருகரை விட பெருசாக இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னீங்க. பட் எனக்கு எல்லாமே நல்லா பாசிட்டிவாக இருக்கனால நான் வந்து அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கலை. அதுக்கப்புறம் குபேரர் வந்து வைக்கும் போதும் அடியில் காசெல்லாம் நிரப்பிட்டு அது மேலே வைங்க. சில்வர் காயின்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சிஸ்டர் சொன்னதுனால நான் அது சில்வர் காயின்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. இந்த பித்தளை கலரில் இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மகாலட்சுமி தாயார்கிட்ட வச்சுருக்கேன் பார்த்திங்களா, 6 பவுல்ஸ் 12 தனித்தனியாக 6 பவுல் தனித்தனியாக வாங்கியிருந்தேன். மீஷோவில் வாங்கியிருக்கேன். பட் வந்து குவாலிட்டின்னு பெருசாக வந்து சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பவுல் கொஞ்சம் கருப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பிராஸ் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. பட் 2-3 வாஷ்க்கு அப்புறம் ஓகேவாக இருக்குது. வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க, நான் லிங்க்கை கொடுக்குறேன். அண்ட் ஏதாவது ஒரு விளக்கு மட்டுமாவது நெய் தீபம் ஏற்றுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுறீங்களா, அதே சமயம் நெய் விட்டு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களால் எல்லா விளக்குக்கும் நெய் விட்டு ஏற்ற முடியலன்னா ஏதாவது ஒரு விளக்குக்கு ஏற்றிக்கோங்க. நம்ம வந்து முருகருக்கு, லக்ஷ்மி தாயாருக்கு, குலதெய்வம்னு சொல்லி 3 விளக்கு மட்டும் நெய் விளக்கு ஏற்றிட்டுருக்கேன். அண்ட் கோலம் கண்டிப்பாக வந்து பூஜை ரூமில் கோலம்ன்றது முக்கியங்க. குட்டியாக ஏதாவது ஒரு அச்சு வச்சு
சின்ன கோலமாக ஒன்று போட்டுக்கோங்க பூஜை ரூமில். அது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால் இப்போ வால்பேப்பர் பேஸ்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா அது மேலே இந்த மாதிரி அச்செல்லாம் விற்குது இப்போது நல்லா இருக்குது. இந்த மாதிரி அச்சு வாங்கிட்டு நீங்கள் வந்து அது கோலப்பொடியை ஃபில் பண்ணி போடலாம். அதுவுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அதோட ஃபினிஷிங்கே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. அப்படியே வந்து நம்ம கையால் போடுறப்போ கூட இவ்வளோ ஃபினிஷிங் இருக்காது. அச்சு வந்து அவ்வளோ அழகாக வந்து விழுகுது. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை, சஷ்டி இந்த மாதிரி நாட்களில் ஓம் சரவண பவ இந்த கோலம் போட்டு அதில் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் வச்சுட்டு ஆறுமுக விளக்கு வாங்கி வச்சுருக்கேன். அதில் தான் வந்து ஏற்ற போகிறோம். அதேமாதிரி விளக்கு வந்து உடனே பருத்திக்கணும். நல்ல வாசனையாகவும் நமக்கு நின்று எரியணும் அப்படின்னா பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அதை நுணுக்கிட்டு நம்ம அந்த திரியில் எட்ஜில் வந்து தடவி விட்டுக்குவேன். அப்போ வந்து உடனே வந்து நம்ம தீபம் காட்டும் போது பருத்திக்குமா, ரொம்ப நேரம் ஆகாது. ஏன்னா நம்ம புதுசாக திரி போட்டிருக்கோன்றனால அது வந்து ஒழுங்காக எரியாதில்ல. அப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம முருகர் ஃபோட்டோ வந்து இன்றைக்கி தான் வந்தது. வந்த உடனே வீடியோவும் எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்குங்க. ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இந்த இயரில் தான் எனக்கு இது நடந்திருக்கு. இன்னொன்று நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நடந்திருக்கு. எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும், இந்த பூஜை ரூமில் இப்படி கதவை திறந்தோடனே முருகர் முகம் அப்படி நமக்கு நேராக தெரியணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். நான் குட்டி ஃபோட்டோவாக வச்சுருந்தா கூட எனக்கு இவ்வளோ ஃபீல் இருந்திருக்காது. அப்படியே உள்ளே முருகர் நிற்கிற மாதிரியே எனக்கு அந்த ஃபீல் வேணும்னு சொல்லி கேட்டு பண்ணது. பிருந்தா ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் பண்ணி பாருங்கள். நான் அவங்கக்கிட்டேருந்து தான் இது வந்து வாங்கியிருக்கேன். நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட எல்லாமே முருகர் சம்மந்தமாக எல்லா விஷயங்களுமே இருக்குது. முருகர் சிலை அந்த மாதிரி எல்லாமே சேல் பண்ணுறாங்க. செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எங்கே நான் எதாவது பர்ச்சேஸ் பண்ணாலும் அதோட லிங்க் அவங்களுடைய பேஜெல்லாம் நான் வந்து டேக் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு ட்ரஸ்டபிளான பேஜ் மட்டும்தான் நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே நேம் இதே ப்ரொஃபைல் பிக்சரில் தான் இருப்பேன், ஷர்மிளா மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணி பாருங்கள். நம்ம பூஜை ரூம் ஃபுல்லாக இப்போ செட் பண்ணியாச்சு. எல்லாத்துலேயும் எண்ணெய் திரி போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பூஜை பண்ணுற வேலை தான். பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது வாசலில் விளக்கு ஏற்றணும். இவ்வளோ நாள் தான் ஏற்றணும், ஒரு 30 நாள் தான், 48 நாள் தான் ஏற்றணும், அந்த மாதிரி கணக்கே கிடையாது. வாசலில் விளக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம நிலைவாசலில் தான் குலதெய்வம் வாசல் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. குலதெய்வத்தை நம்ம ஃபஸ்ட்டு வணங்கிட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம தெய்வங்களை வந்து இஷ்ட தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா குலதெய்வம் வழிவிட்டால் தான் நம்மளால் வந்து மற்ற தெய்வங்களையே வழிபட முடியும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உண்மைங்க. ஏன்னா வந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் நம்ம நினச்சா கூட எந்த கோயிலுக்கும் போக முடியாது. முருகர் கோயிலுக்கோ இல்லை நம்ம இஷ்ட தெய்வங்களான கோயிலுக்கோ போக முடியாது. ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வத்திட்ட போய் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த கோயிலுக்கு போகணும், நான் நல்லபடியாக இந்த பிரார்த்தனை பண்ணி முடிக்கணும்னு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போயிட்டு வரலாம். உங்களுக்கு அப்போ தான் வழியும் விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். குலதெய்வம் மாதத்தில் ஒரு தடவையாவது போயிடணுங்க. சப்போஸ் நம்ம அந்த மாதிரி எங்களுக்கு வசதி இல்லை, போக முடியாது அப்படின்னா வீட்டில் குலதெய்வ செம்பு வைங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல எப்படி குலதெய்வ செம்பு ரெடி பண்ணணும்னு. அதே மாதிரி குலதெய்வ செம்பு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் அதை மாற்றிக்கிட்டே இருங்க. அந்த தண்ணியை, அந்த வாசனையெல்லாம் போய்டும்ல, அப்போ அதில் வந்து வேல்யூவே இருக்காது. அந்த வாசனையான இருக்க இடத்துல தான் தெய்வ சக்தி வந்து ஈர்க்கப்படும். அதை வந்து நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வாரத்துக்கு ஒரு தடவையும் மாற்றிடுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த தண்ணியை வந்து செடிகளில் ஊற்றிடலாம், நீர்நிலைகளில் விட்டுறலாம். கால்படாத இடமா பார்த்து விட்டுருங்க. புது தண்ணி மாற்றி வைங்க. பன்னீர், மஞ்சள், குங்குமம், சந்தனம் இந்த மாதிரி வாசனையான பொருட்கள் நம்ம என்னனாலும் சேர்க்கலாம். அப்புறம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸோட இதெல்லாம் காட்டணும்னு நினச்சேன் நான் உங்களுக்கு. அதோடைய ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோவோட இதுவே ப்ளைனாக இருந்தது, ப்ரௌன் கலரில் இருந்தது அப்படின்னா பெருசாக லுக்காக இருந்திருக்காது. அந்த ஃபோட்டோ ஓரத்தில் என்ன டிசைன் முடியுதோ அதை மேட்ச் பண்ணுற மாதிரி வந்து அந்த ஃப்ரேம்ஸும் பண்ணியிருக்காங்கல்ல, அது எனக்கு ரொம்பவே ரசிக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடாக தெரில, ரொம்ப வந்து நீட்டாக இருக்குது. அப்படியே ஒரு கோவிலோடைய நிலை மாதிரியே இருக்குது இல்லையா. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்கோன்னு பார்த்திங்கன்னா, கார்னர்லேருந்து வர பெருமாள் விக்கிரகம் இருக்கும். அது கீழேயே தாயார் இருப்பாங்க. லக்ஷ்மி தாயார் பக்கத்தில் மஞ்சள், குங்குமம், மங்களகரமான பொருள் வச்சுருக்கேன். அவங்களுக்கு தாமரை மணி மாலை போட்டிருக்கேன்.
இது வந்து எல்லா பூஜா கடைகள்லேயும் கிடைக்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள். முருகருக்கு லெஃப்ட் சைடு இந்த ஓரம் ஃபுல்லாமே வந்து மகாலட்சுமி தாயார், லக்ஷ்மி குபேரர், அதோட பெருமாள் அவர்களுக்கு உகந்த பொருட்கள், காசு, அந்த மாதிரி வாசனையான பொருட்கள், மங்கள பொருட்கள் எல்லாமே வந்து இந்த லெஃப்ட் சைட்லேயே வந்து நான் கவர் பண்ணிட்டேன். குபேர குஞ்சம் எல்லாமே அதே இடத்துல வச்சுக்கிட்டேன். ஒரு குட்டியாக ஒரு வெள்ளி விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் இவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் கேட்காத ஆளே இருக்க மாட்டீங்க. முருகர் விக்கிரகம் எவ்வளோ சென்டிமீட்டர், எவ்வளோ இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு 8.5 இன்ச்சஸ் இருக்குது. அதோடைய சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 22 சென்டிமீட்டர் இருக்குங்க. இது வந்து நான் ஆஃப்லைனில் தான் வாங்கினேன், ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கினேன், ஆன்லைனில் கிடையாது. ஆஃப்லைனில் இந்த கிரி ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருக்குது. அது நிறைய பிரான்ச்சஸ் கூட இருக்குது எல்லா ஏரியாலேயும். நான் வந்து ஆழ்வார் திருநகரில் இருக்க கிரி ட்ரேடர்ஸில் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா 8.5 அந்த இன்ச்சஸ் அந்த இதில் வரும். 22 சென்டிமீட்டருங்க. முருகர் சிலை வந்து நான் கடையில் தான் போய் வாங்கினது, ஆஃப்லைனில் தான் வாங்கினது. ஆன்லைனில் எனக்கு லிங்க் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஆன்லைனில் நான் வாங்கலை. ஏன்னா அது அந்த குவாலிட்டி இருக்குமா அப்படின்ற சொல்ல முடியாது. கிரி ட்ரேடர்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது ஆழ்வார் திருநகர். ஸோ அங்கே வாங்கினது தான். ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 3800 இது. நல்ல வெயிட்டாக இருக்கும். அண்ட் குவாலிட்டி அதோடைய ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்கும். பார்க்கவே அப்படி அழகாக தத்ரூபமாக இருக்கும். ஸோ அது வந்து ஆன்லைனில் வேறு யார்கிட்டையும் வந்து இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்கள் வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. பட் வந்து நீங்கள் கிரி ட்ரேடர்ஸில் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா கேரண்டி இந்த குவாலிட்டியில் கிடைக்கும். அதே மாதிரி என்ன வாஷ் பண்ணாலும் அந்த கோல்டு ஃபினிஷிங்லேயே இருக்குங்க. அந்த கலர் மாறவே இல்லை. சில பித்தளையெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, இது பார்த்திங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரி தகுன்னு இருக்குது. எத்தனை தடவை வாஷ் பண்ணாலும் நல்லா இருக்குது. ஸோ எனக்கு அது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. கிரி ட்ரேடர்ஸ்னாலே அந்த நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறாங்க ப்ராடக்ட்ஸு. நான் மோஸ்ட்டாக இந்த மங்கள பொருட்கள் எல்லாமே அங்கே வாங்கினது தான். ஸோ அதனால் லிங்க் எனக்கு கொடுக்க முடியாது. நீங்கள் வாங்குறது இந்த மாதிரி மங்கள பொருட்கள் வாங்குறீங்க, சோழி வாங்குறது, இந்த கோமதி சக்கரம், இது எல்லாமே ஆன்லைனில் வாங்காதீங்க. குவாலிட்டி சரி இருக்காது, உடஞ்சி வரும், இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ எதுனாலும் பூஜா ஸ்டோரில் போய் நேரடியாக பார்த்து சொல்லி வாங்குங்க, இது வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்குங்க. அண்ட் இந்த மாதிரி டிவைனான ஸ்டோர்ஸ் இதுக்குன்னே தனியாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்டோர்ஸில் போய் வாங்குங்க. ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கும் அது வந்து வாங்குறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுலேயே ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. எப்படி இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். இதில் ஏதாவது குறை இருக்குது, இந்த நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.